அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோடு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்க போற முக்கியமான டிப்ஸ், நம்ம வீட்டுல உள்ள அரிசியை எப்படி பூச்சி பிடிக்காம பாதுகாக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம மொத்தமா அரிசி வாங்கி வச்சிருப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே அது கருப்பு கலர்ல இந்த பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பூச்சி பிடிக்கிறத விட எல்லா இடங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு முக்கியமான பொருள் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு கட்டி பெருங்காயம், இன்னொன்னு புதினா. இந்த புதினாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நிழல்ல காய வச்சு வச்சுக்கணும். அதாவது நொறுங்குற தன்மை வரக்கூடாது, அதாவது ஈரத்தன்மை இல்லாம இலைகள்லாம் இருக்கணும். இன்னொன்னு கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் இல்ல 1 பீஸ். இது நுணுக்க தேவை கிடையாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 kg பேக் சொல்றேன். அதாவது அரிசி 10 கிலோ, 25 கிலோ மேக்சிமம். 25 கிலோ அப்படிங்கும் போது 2 பெருங்காயம் எடுத்துக்கோங்க. 10 கிலோ அப்படிங்கும் போது 1 பெருங்காய கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புதினாவை அந்த அரிசியில அடியில அரிசி எடுத்து தள்ளி தள்ளி விட்டு உள்ள புதினா போட்டு கலந்துருங்க. இந்த பெருங்காய கட்டியை நடுவுல கலந்து விட்டுருங்க. சோ இதனால நமக்கு அந்த அரிசி பேக்லயோ எந்த ஒரு ஸ்மெல் எல்லாம் வராது, நம்மளுடைய சாதத்திலையும் எந்த ஒரு வாடையுமே வரவே வராது. சோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அரிசி களையும் போது இந்த புதினா எல்லாம் மிதந்து வந்துடும், நம்ம கழுவிடலாம். இதனால நம்ம 1 வருஷத்துக்கு இந்த அரிசியை பூச்சி பிடிக்காம நம்ம பாதுகாக்கலாம். இதுல முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த பொருள் பூச்சி பிடிக்குதோ அந்த பொருள் தாங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தரமான பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.